மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். பாருங்க, சாப்பாட்டுக்கு வந்திருக்கோம். காலையில் உழுதாங்க, ரொட்டேட் வச்சு உழுதாங்க. அடுத்து இந்த விதை போட்டோம், பீன்ஸ் விதை நடவு நட்டோம். நட்டுட்டு இப்போ வந்து களை வெட்டணும். கொஞ்சம் காடு இங்கே பாருங்கள், கொஞ்சம் காடு களை வெட்டிட்டு இப்போ தான் சாப்பிட வந்தோம். பாருங்கள், நம்ம வீட்டிலையே கருவேப்பிலையெல்லாம் வச்சுருக்கோம். சிறுமலையில் சம்பா கருவேப்பிலை நல்ல வாடையாக இருக்கும். கருவேப்பிலை இருக்குது. இது பாருங்க, சீட்லக்ஸ் மாதுளை வச்சுருக்கோம். இதுவும் நல்லா இருக்கும், பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பப்பாளி மரத்தை பாருங்கள். பப்பாளி மரம் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரு மரம் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. 10 மரம் வச்சா எவ்வளோ காய் காய்க்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக வச்சு உண்டாக்கி நம்ம சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்க, எலுமிச்சு இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது எலுமிச்சு. அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தேவைன்னா டக்குன்னு போய் எடுத்துக்கிறலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம தோட்டத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்துமே நம்ம வந்து விவசாயிகள் இருந்தாலும் எதையெல்லாம் நம்ம வச்சுக்கணுமோ அதையெல்லாம் நம்ம வச்சுக்கிறணும். இது அவக்கோடா மரம் வச்சுருக்கோம். இதுதான் எலுமிச்சை. அவங்கவுங்க தோட்டத்தில் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டதெல்லாமே வச்சு நம்மளாக உண்டாக்கிக்கிறணும். விவசாயியாக இருந்துக்கிட்டு நம்ம போய் கடையில் வாங்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப நம்ம தோட்டத்தில் நம்மளே எதை எடுத்தாலும் கத்திரி, மிளகாய், தக்காளி, நமக்கு என்ன தேவையோ அனைத்துமே தாவரங்கள் அப்படிங்கிறத பற்றினா அந்த மாதிரி நம்ம எதாக இருந்தாலும் நம்ம காட்டிலே வச்சு உண்டாக்கி நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் இங்கே பாருங்கள், இதுதான் எங்களுடைய வீடு தெரியுதா? இதுதான் வீடு, எங்களோட வீடு. இந்த வீட்டில் தான் 25 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பாம்பு போனாலும் அடைஞ்சிக்கிறோம், பூச்சி போனாலும் அடைஞ்சிக்கிறோம், எது போனாலும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிரும். அந்த மாதிரி வீடு, அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், மக்கள் வந்து பிறப்பும் இறப்பும் மக்களுக்கு தெரியாது. பிறக்கிறதும் தெரியாது, நம்ம இறக்குறதும் தெரியாது. அது கடவுளோட இயல்பு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள வாழ்க்கை தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஏழையாகவும் வாழலாம், பணக்காரனாகவும் வாழலாம். அது கடவுளோட இயல்பு. இருந்தாலும் பணக்காரவங்க ஏழை அப்படிங்கிற பாகுபாடு நம்ம மக்கள் வந்து எடுத்துக்கிறக்கூடாது. எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நினைக்கணும். யாராக இருந்தாலும் நீங்களும் நாங்களும் சமம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி நினச்சி வாழ்கிறவங்க தான் ரொம்ப ஒரு அதிபுத்திசாலி. இந்த மாதிரி வாழ்கிறது நல்லது, ரொம்ப முக்கியம். இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, பிறந்த இடம் நம்மளுக்கு மாளிகையாக இருந்தான்னா, இந்த மாதிரி மண்குடிசையாக இருந்தான்னா, எந்த இடமா இருந்தாலும் நம்ம போக போகிற இடம் சுடுகாடு தானே அப்படின்னு ஒரு லிங்க்கு. அது என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். களை வெட்டிட்டு அசதியாக இருக்குது. காலையில் விதை போட்டோம், இப்போ களை வெட்டினதுனால ரொம்ப அசதியாக இருக்குது. சரி, அதில் ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க. விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், முக்கியத்துவம் கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.